வணக்கம் மக்களே. உருப்புற சீரிஸில் இது 4வது நாள். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே ஜிம்முக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா என்னுடைய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு அப்படியே வணக்கம்டா மாப்பிள்ளன்னு ஒரு வணக்கத்தை போட்டு 9ஆம் நம்பர் போட்டியை திறந்து பார்த்தா ஆல்ரெடி அதில் ஒரு பேக் இருக்குது. சரி, 8ஆம் நம்பர் போட்டியில் பேக் வச்சுட்டு அப்படியே புல்லப்ஸ் போட போயிட்டேன். புல்லப்ஸை போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கும் நமக்கு வந்து ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் தான். என்னடா திருப்பி அதே போடுறேன்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணுறது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு மேபி அதை பார்க்குற மாதிரி இருக்குது. வெயிட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு மக்களே நீங்கள் வந்து வெயிட்டை ரீராக்ட் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு ரொம்ப நல்ல பழக்கம். அதுக்கப்புறமா வழக்கம் போல் லேட்டரல் ரைஸில் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு 3 செட்டை போட்டு முடிச்சுட்டு திருப்பி ரைட் ஹேண்டில் ஒரு 3 செட்டை போட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக ட்ரைசப்ஸ்க்கு போயிட்டேன். ட்ரைசப்ஸ் போடுறப்போ ஒரு அங்கிள் குறுக்கு வந்தார். அவர் தள்ளி போடலாம் சொல்லக்கூடாது, அது வந்து எத்திக்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் புதுசாக இந்த ஒரு எக்ஸசைஸை போட்டேன், நல்லாவே இல்லை. அதில் ஒரு 3 செட்டு. அதுக்கப்புறமா ட்ரைசப் போர்டு எக்ஸ்டென்ஷன் போட்டேன். என்றைக்கு இல்லாமல் அதிசயமாக இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா ஹேமர் கல்லில் வந்து ரோப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோப்பில் போட்டேன். இதுவும் அதிசயமாக நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல ஆம் டே. சரி, நரம்பெல்லாம் புடச்சிட்டு வெளில வந்திருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் 8ஆம் நம்பர் போட்டியிலேருந்து திருப்பி பேக் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். என்னடா இவன் அடிக்கிற வெயிலுக்கு ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்கானேன்னு நீங்கள் பார்க்கலாம். அது சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட் மக்களே. எனக்கு சும்மாவே உடம்புலாம் பயங்கரமாக டேன் ஆகும். அதனால் இந்த ஜாக்கெட்டை நான் போட்டேன். அதுக்கப்புறமா சைடில் பேடாக் ஸ்டாண்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு 40 கிலோமீட்டர் தள்ளி என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் என்னோடய ஃபேவரட் பிளேஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி ஐடி முடிச்சிட்டேன்.